வணக்கம். இரத்தத்தை தாருங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்ற மாபெரும் வாசகத்தை நமக்கு தந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய விடுதலைக்காக ஆயிரம் தியாகிகள் தங்கள் வியர்வை துளிகளை சிந்தி இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் உழைத்திருக்கிறார்கள். இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதில் பலரும் பாடுபட்டு பலரும் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்தின் துளிகள்தான் இந்திய விடுதலையாக நாம் இன்றைக்கு சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மூச்சை விட்டதால் தான் இன்று நாம் விடுதலை காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தியாக வேள்வியில் சுடராகி போன ஒரு அற்புத சுடர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னும் நேதாஜி அவர்கள். 1897 ஆண்டு கட்டாக் என்னுமிடத்தில் ஜானகிநாத் போஸ் என்பவருக்கும் பிரபாவதிக்கும் பிறந்தவர்தான் இவர் பள்ளி படிப்பை கல்கத்தாவில் முடித்து லண்டனில் சென்று ICS தேர்வில் வெற்றி பெற்று பிறகு ஆங்கில அரசில் பணியாற்றி அது அவருக்கு ஒத்துவராத காரணத்தால் அந்த பணியிலிருந்து விலகி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு உத்தம தலைவர். சித்தரஞ்சன் தாஸ் அவர்களை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர். இந்த நாடு அகிம்சை வழியில்தான் சுதந்திரம் பெற முடியும் என்று நம்பியவர் காந்தி. ஆனால் இந்த நாடு புரட்சியின் வழியாகத்தான் சுதந்திரம் பெற முடியும் என்று நம்பியவர் சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அங்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டு காரணமாக காங்கிரஸில் இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். ஆங்கில அரசாங்கத்தை ஏமாற்றிவிட்டு 1941 ஆண்டு மாறுவேடத்தில் அவர் தப்பிச் சென்று ஜப்பான் ஜெர்மனியினுடைய உதவியை நாடுவதற்காக சென்றார். சிங்கப்பூரில் சுதந்திர அரசாங்கம் ஆசாத் ஹிண்ட் என்கிற அரசாங்கத்தை நிறுவினார். அதன் பிறகு இந்திய தேசிய இராணுவம் என்கிற ஒரு இராணுவத்தை உருவாக்கினார். அதில் பெண்களுக்கு முன்னுரிமை தந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலரும் அந்த இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றினார்கள். இப்படி மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியாவினுடைய விடுதலை மிக நெருங்கிவிட்டதாக அவர் நம்பினார். இந்தியாவின் விடுதலைக்கு பரிபூரணமாக உழைக்க அவர் வேண்டிக் கொண்டார். சுதந்திர இந்திய அரசாங்கத்தின் மூலம் பல திட்டங்கள் அவருடைய மூளையில் உதயமாகி அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் நம்பிக்கொண்டிருந்தார். அவர் காந்தியோடு கருத்து முரண்பட்டாலும் அவர்தான் காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் அவர்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. டெல்லி சலோ என்கிற வாசகத்தை தந்தவரும் அவர்தான். இந்த நாட்டு வீர இளைஞர்களை சரியான திசையில் அழைத்துச் சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் போராட்டத்தின் வாயிலாக போராடி இந்த நாட்டு சுதந்திரத்தை அடைய முடியும் என்று நம்பியவர் நேதாஜி அவர்கள். இந்த நாட்டு இளைஞர்களால் தான் சுதந்திரம் கிடைக்கும் என்று நம்பியவர் அவர். இந்திய தேசிய இராணுவ படை ஆங்கிலேய படையை எதிர்த்து போராடி பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 16 ஜப்பானில் உள்ள ஒரு தீவிலிருந்து ஃபோர்மோசா என்ற தீவிலிருந்து
விமானத்தில் புறப்பட்டார். அந்த விமானம் ஜப்பானிய விமானம். அதில் இராணுவ தளவாடங்களும் சில ஜப்பானிய இராணுவ வீரர்களும் இருந்தார்கள். அதில் இருவர் மட்டுமே செல்வதற்கு இடமிருந்த போது அவருடைய ஹபீப் ரஹ்மான் என்பவரும் சுபாஷ் சந்திர போஸும் அதில் ஏறிக்கொண்டார்கள். ஏறி விமானம் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே விமானத்தில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக தீப்பற்றி கொள்ள மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலிருந்து தப்ப முடியாமல் சுபாஷ் சந்திர போஸ் தீப்பிடித்து கொள்ள அவரை நண்பர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2 மணிக்கு. ஆக அவர் பக்கத்தில் இருந்த ஹபீபுர் ரஹ்மான் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரிடம் இறுதியாக சொன்னதாகவும் அவர் சில குறிப்புகளை குறித்திருக்கிறார். இந்தியா மிக விரைவில் விடுதலை அடைந்துவிடும், நான் இறந்துவிடப் போகிறேன், ஆனால் இந்தியா மிக விரைவில் விடுதலை அடையும் என்கிற நம்பிக்கையை அவர் விதைத்திருக்கிறார். பிறகு அன்று 2 மணி அளவில் அவர் மருத்துவமனையில் இறந்து விட்டதாக அந்த பதிவில் ஹபீபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். அது அவர் அந்த இடத்தில் மட்டுமல்ல, பல விசாரணை கமிஷன்களிலும் பல முறையும் இதே மாறாமல் அவர் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். அவருக்கும் காயம் ஏற்பட்ட பிறகு அவர் அதிலிருந்து தப்பி வந்து சுபாஷ் சந்திர போஸ் இறந்து விட்டார் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. காரணம், இதுபோல பல முறை அவரை பற்றிய வதந்திகள் வந்து கொண்டிருந்தன. அதனால் அன்றைக்கு இருந்த மக்கள் அதை நம்பவில்லை. எந்த அளவுக்கு என்றால், கல்கத்தாவினுடைய மேயர் ஒரு இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த இரங்கல் கூட்டத்தில் அந்த மேயர் சொல்லியிருக்கிறார், எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துங்கள், சுபாஷ் சந்திர போஸ் இறந்து விட்டார் என்று. காரணம், அவர் கல்கத்தாவினுடைய முன்னாள் மேயராக போஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் அந்த இரங்கல் கூட்டம் அங்கே நடைபெற்றது. எந்த கவுன்சிலரும் எழுந்து நிற்கவில்லை, மேயர் மட்டுமே நின்று கொண்டிருந்தார். அப்போது கவுன்சிலர்களை பார்த்தவர் கேட்டபோது, சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் இறக்கவில்லை, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் வெளியே செல்லலாம் என்று மேயர் சொன்னவுடன் அனைவரும் சென்று விட்டார்கள். ஆக அந்த அளவுக்கு மக்கள் அவருடைய இறப்பை நம்பவில்லை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதில் பலரும் பல வகையான சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இறந்து விட்டதாக யாரும் நம்பவில்லை. காரணம், அவர் இறக்க முடியாது, அவருக்கு இறப்பு என்பது சாத்தியமில்லை என்றெல்லாம் மக்கள் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மக்கள் நம்பிக்கை வைத்து என்ன செய்வது? இயற்கையின் சதி இப்படிப்பட்ட நல்லவர்களை நீண்ட நாள் வாழ விடுவதில்லையே. எனவே சுபாஷ் சந்திர போஸ் இறப்பு என்பது உறுதி என்பதை ஹபீபுர் ரஹ்மானுடைய பதிவுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திர காற்றை சுவாசித்து ஆங்கிலேயர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி ஆங்கிலேயர்களை நம்ப வைத்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் இந்தியாவில் இருந்து தப்பி ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளில் சென்று சந்தித்து அங்கிருக்கிற தலைவர்களோடு வாதாடி அங்கிருக்கிற தலைவர்களை சந்தித்து இந்தியாவிற்கு உதவும்படி கேட்டுக்கொண்ட ஒரு அற்புதமான தலைவர் நேதாஜி அவர்கள். புரட்சியின் மூலமாகத்தான் இந்தியா விடுதலை அடைய முடியும் என்று ஆழமாக நம்பியவர், அழுத்தமாக நம்பியவர். இளைஞர்களை திரட்டி மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக இளைஞர்களை பயன்படுத்தி இந்த நாட்டை விடுதலை பெற வேண்டும் என்று உழைத்த உத்தமர் அவர். அப்படிப்பட்ட தியாகச் செம்மல் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்ததாய் ஒரு செய்தி இருக்கிறது. அது உண்மையும் கூட.
காரணம், அவரோடு பயணித்த, அவருக்கு பழ சாலட், அதாவது ஃப்ரூட் சாலடை அந்த விமானத்தில் வழங்கிய அவரே இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார். அவர் காயம்பட்டதை பார்த்திருக்கிறார், அவர் ஆடையில் தீ பிடித்ததை பார்த்திருக்கிறார். அந்த தீயை விலக்கி அவரை முடிந்தவரை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் முடியாமல் அவர் மருத்துவமனையில் அன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி இயற்கை எய்தினார் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே காலத்தின் சதியை யாராலும் வெல்ல முடியாது. நமக்குள் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும், அவருடைய வீரம் நம் இதயத்தில் கொழுந்து விட்டாலும், அவர் இறந்து விட்டார் என்பது உண்மை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே நேதா சுபாஷ் சந்திர போஸின் ஆன்மா இளைஞர்கள் வழியில் இந்த இந்தியாவை உயர்த்த உதவி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆன்மாதான் இந்த இந்தியாவினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. அவர் எல்லோருடைய இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரத்தத்தை தாருங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்கிற வீர உரை ஒவ்வொரு இளைஞர்களின் காதுகளிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அவர் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். இன்று சமூக விடுதலைக்காக, சாதிய விடுதலைக்காக நம்மை பூட்டியுள்ள பல்வேறு விலங்குகளிலிருந்து நாம் அந்த விலங்குகளை உடைத்து கொண்டு வெளியேறுவதற்கு நேதாஜியினுடைய அந்த உறுதிமொழியும் அவருடைய வீர உரையும் நமக்கு உதவும். அவருடைய நம்பிக்கையும் நமக்கு பயன்படும். எனவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிகச்சிறந்த வீரராக, மிகச்சிறந்த தியாகியாக, நம்பிக்கை நட்சத்திரமாய் இளைஞர்களுக்கு விளங்கி, அவருடைய சிந்தனைகளை இதயத்தில் தேக்கி, இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்க வேண்டும். புரட்சி என்பது அறிவு புரட்சி தான் நாம் வேண்டுகிற ஒரு புரட்சி. ஆயுத புரட்சியால் எந்த பயனும் இல்லை, உயிரிழப்பை தவிர. ஆனால் அறிவு புரட்சி என்பது உடனடியாக ஏற்படாது, அது மெல்ல மெல்ல ஏற்படும், ஆனால் பயன் விளைவிக்கும். எந்த விதமான உயிரும் போகாது, ஆனால் அறிவு புரட்சியால் பயன் உண்டாகும். நம் நாட்டுக்கு தேவை அறிவு புரட்சி. மனிதனை மனிதன் மதிக்கிற ஒரு தன்மான உணர்வு, சுயமரியாதை சிந்தனை, இவையெல்லாம் உருவாக இளைஞர் பட்டாளம் நேதாஜியை பின்பற்றி உழைக்க வேண்டும். வாழ்க நேதாஜி, வளர்க அவரது புகழ், ஓங்குக தேசப்பற்று.